பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான தலைப்பு வந்து மனதார மன்னியுங்கள். கதைக்கு ஏற்ற வசனம் பார்க்கலாமா? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6:14. நீங்கள் எப்பயாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க தவற மன்னிக்காமல் இருக்கிறீங்களா? ஒரு முறை பேதுரு வந்து ஏசப்பா கிட்ட, ஒருவர் நமக்கு தவறு செய்யும் போது 7 முறை மன்னிச்சா போதுமான்னு கேட்டாரு. அதுக்கு நம்ம ஏசப்பா 7 முறை இல்லை 70 முறை மன்னிக்கணும்னு சொன்னாராம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, ஒவ்வொரு முறையும் மற்றவங்களை நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கு எடுத்துக்காட்டாக ஏசப்பா ஒரு கதையை சொன்னாரு. ராஜா அரண்மனையில தன்னுடைய கணக்கை பார்க்கும்படியா ஒரு அதிகாரியை வைத்திருந்தாரு. அந்த வரவு கணக்கை ஒரு நாள் அந்த வரவு கணக்கை சரி பார்க்கும்படியா ஒரு கணக்கு புக்கை எடுத்து பார்த்தாராம். இதுல பார்க்கும்போது அந்த வேலைக்காரன் 10 லட்சம் ரூபாய் பொய்யா கணக்கு எழுதி வச்சுதா அறிஞ்சு அதிர்ச்சி அடைஞ்சாரு. தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து அந்த வேலைக்காரனையும் தன் குடும்பத்தினர்களையும் அழைத்து வாங்கன்னு சொன்னாராம். உடனே அந்த வேலைக்காரனை பார்த்து, இந்த 10 லட்சத்தை உங்கள் சொத்தெல்லாம் அழித்து எனக்கு தர வேண்டும், இல்லை என்றால் சிறைச்சாலையில் உங்களை அடைத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னாராம். உடனே அந்த வேலைக்காரன் அந்த ராஜாவோட காலில் விழுந்து கெஞ்சினாராம். உடனே அந்த ராஜா அந்த வேலைக்காரனை பார்த்து, நீ இந்த 10 லட்சத்தை தர வேண்டாம்னு சொன்னாராம். உடனே மகிழ்ச்சியோட திரும்பி சென்றான் அந்த வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு செல்லும் வழியில் அவனிடத்தில் 100 ரூபாய் வாங்கிய மனுஷன் எதிர் வந்தான். அவனை பிடித்து அடித்து என்னுடைய 100 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கோபமாய் சொன்னான். இந்த மனுஷனோ நான் கொடுத்து விடுதேன் என்று கதறும் வழியில் அந்த வேலைக்காரன் அவரை சிறைச்சாலையில் அடைக்கும்படி கட்டளையிட்டான். இதை பார்த்த ஜனங்கள், அரசனிடம் போய் உன்னிடம் மன்னிப்பு பெற்றவர் அவனிடம் 100 ரூபாய் கடன் வாங்கினவனை சிறைச்சாலையில் அடைத்து விட்டான் என்று சொன்னார்களாம். உடனே ராஜாவுக்கு கடும் கோபம் வந்து அந்த மனுஷனை இங்கு கூட்டி வாருங்கள் என்று கட்டளையிட்டாராம். துரோகியே, உனக்கு நான் 10 லட்சம் ரூபாய் மன்னித்தேனே, உனக்கு 100 ரூபாய் கொடுக்காதவனை சிறைச்சாலையில் அடைத்து விட்டாயா? நான் உன்னையும் சிறைச்சாலையில் அடைக்கிறேன் என்று அவரை சிறைச்சாலையில் அடைத்து போட்டாராம். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? அந்த ராஜா தான் ஏசுசாமி, அந்த வேலைக்கார் தான் நம்ம. ஏசப்பா நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, நம்மளும் மற்றவங்களெல்லாம் மன்னிக்கணும். God bless you.